பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஹல் அதாக ஹதீஸு ضيفி இப்ராஹீமல் முக்ரமீன் إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون فراغ إلى أهله فجاء بعجل سمين فقربه إليهم قال ألا تأكلون. وقال تعالى يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوت النبي إلا أن يؤذن لكم إلى طعام غير ناظرين إناه ولكن إذا دعيتم فادخلوا فإذا طعمتم فانتشروا ولا مستأنسين لحديث. கணிதத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம சென்ற அமர்வில் உண்ணுவதன் பருகுவதன் ஒழுங்குகளை சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இஸ்லாத்தில் ஒழுக்கங்கள் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு. அதில் நம்ம முதலாவது அமர்வில் சலாம் குறித்த ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டோம். இரண்டாவது அமர்வில் உண்ணுவது பருகுவதன் ஒழுக்கங்களை நம்ம சில முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொண்டோம். எப்படி உண்ண ஆரம்பிக்கணும், பிஸ்மில்லா சொல்லணும், வலது கரத்தால் உண்ணணும், நமக்கு எது அருகில் இருக்கோ அதை தான் உண்ணணும். நம்ம கூட்டாக சாப்பிடும் பொழுது நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பங்கை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. 2 பேரித்த பழங்களை சேர்ந்து சாப்பிடுவதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சாப்பிடுவதை தடுத்திருக்கிறாங்க. எதன் வரைக்கும்? நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நம்மளுடைய நண்பர் அதற்கு அனுமதி தராத வரைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியில் இன்னைக்கு நம்ம மேலும் சில விஷயங்களை பார்க்க இருக்கோம். குறிப்பாக விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது மார்க்கத்தில் எப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கு என்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க இருக்கோம். அதில் முதலாவது அம்சமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துவது என்னென்னா, நம்ம நமக்கு செய்யும் பொழுது வீட்டில் நம்ம சமைக்கும் பொழுது கொஞ்சம் மற்றவர்களுக்கும் சேர்த்து நம்ம சமைக்கணும். சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக நம்ம வீட்டில் விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா நம்ம சமைத்தவற்றே நம்ம என்ன செய்யணும், அதிலிருந்து பரிமாற செய்யணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தஆமுல் வாஹிதி யக்ஃபில் இஸ்னைன். ஒருவருக்கான உணவு 2 பேருக்கு போதுமாக அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் தஆமுல் இஸ்னைன் யக்ஃபில் அர்பா, 2 பேருக்கான உணவு 4 பேருக்கு போதுமாக ஆகிவிடுகின்றது. தஆமுல் அர்பா யக்ஃபி அஸ்ஸமானியா, 4 பேருக்கான உணவு என்பது 8 பேருக்கு போதுமானதாக அமைந்து விடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். என்ன வலைக்கும் ஸலாம். என்ன அர்த்தம்? நம்ம சேர்ந்து சாப்பிடும் பொழுது நம்ம எப்பவுமே சேர்ந்து சாப்பிட முயற்சி பண்ணணும். சில நேரங்களில் குறைவாக இருந்தாலும் நம்ம அதை என்ன செய்யணும், அதை நம்ம சர்வ் பண்ணணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 பேருக்கு நம்ம சமைச்சு வச்சிருந்தாலும் 4 பேர் சாப்பிட்ற மாதிரியான பரக்கத்தை அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்படுத்தி கொடுப்பான். ஆகவே இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த ஹதீஸை தெரிஞ்சிருக்கோம். இஸ்லாத்தில் சிறந்த விஷயம் எதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பிறருக்கு உணவளிப்பது, சலாத்தை பரப்புவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தெரிந்தவருக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாத்தை பரப்புறதும் மற்றவர்களுக்கு உணவளிப்பதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இதெல்லாம் எதை வலியுறுத்துதுன்னா, நம்ம உணவு சமைக்கும் பொழுது நமக்காகவும் நாம் சமைக்க வேண்டும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரங்க, நண்பர்கள் என்று நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காகவும் நம்ம சமைச்சு பரிமாற நம்ம முயற்சி செய்யணும். இஸ்லாம் சுயநலத்தை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. மாறாக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்றிணைந்து ஒரு சமூகத்தில் வாழணும் என்று இஸ்லாம் அழைப்பு விடுக்கின்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிடித்த குழம்பு என்று வரும்பொழுது ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன கேட்குறாங்கன்னா, தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் குழம்புகளை கேட்குறாங்க. ஏதாவது குழம்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது சால்னா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மனைவிமார்கள் சொல்கிறாங்க, மா இந்தனா இல்லா ஹல்லுன், எம்மிடத்தில் காடியை தவிர வேறு எதுவும் இல்லை. அதாவது வினிகர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தவிர வேறு எதுவுமே
இல்லை என்று சொல்ல. சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க என்பதையும் இந்த ஹதீஸ்லேருந்து தெரிஞ்சுக்கணும். ஏதாவது சால்னா இருக்கா, குழம்பு இருக்கா என்று கேட்குறாங்க. வீட்டில் என்ன பதில் வருது? எந்த குழம்பும் இல்லை, மாறாக காடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டு வாங்குறாங்க, அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, நிஅமல் உதுமு அல் கல்லு, குழம்புகளிலேயே மிகவும் அருமையானது காடி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது அதை சாப்பிட்டதும் அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்கிறாங்க, பாராட்டவும் செய்கிறார்கள். நமக்கு படிப்பினை என்னன்னா, நம்ம வீட்டில் நம்ம மனைவி அல்லது நம்ம அம்மா நமக்கு சமைச்சு தரும் பொழுது, சரி யாரும் வேற ஏதாவது ஒரு சமையலை நம்ம உண்ணும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அதை பாராட்டணும் என்றால் சமைத்தவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நன்றாக அவர்களுக்கு இருக்கும். மனைவி விஷயத்தில் குறிப்பாக நம்ம பாராட்டும் பொழுது ஒரு அந்யோன்யம் என்பது ஏற்படும் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு கணவன் மனைவி மத்தியிலையும், ஒரு தாய் மகன், இந்த மாதிரி நண்பர்கள் மத்தியிலையும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்பதை நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஏழ்மையான வாழ்க்கையையும் இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு ஹதீஸ் படித்தோம்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பு எரிந்தது கிடையாது என்று சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களாகிய உம்முல் முஃமினீன்கள் நமக்கு சொல்லித்தராங்க. ஆக அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. ஏழ்மையை தேர்ந்தெடுத்தாங்க, மிஸ்கீனாகவே வாழ்ந்தாங்க, துவாவையும் செஞ்சாங்க. அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வ அமீத்னி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாகவே வாழ செய், மிஸ்கீனாகவே என்னுடைய மரணத்தை கைப்பற்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவளாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தாங்கன்னா ராஜ வாழ்க்கை வாழ்ந்து இருக்கலாம், ராஜ மரியாதையோடு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் எளிமையையே தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு உணவினுடைய ஒழுக்கம் என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல இருக்கும் பொழுது சர்வ் பண்றோம்ல, பரிமாறுறோம்ல, யார் பரிமாறுறாங்களோ அல்லது ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துறாங்கல்ல, அவங்க பரிமாறும் பொழுது கடைசியாக அவங்க தான் உண்ணணும். ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது நடத்தக்கூடியவரை இப்போ என்ன செய்யக்கூடாது, முதலாவது பந்தியில் உண்டு சாப்பிட்றது அது சிறந்தது கிடையாது, சுன்னத்தான ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்கு உதாரணமாக வீட்டுக்கு விருந்தாளிகளை நம்ம அழைக்கும் பொழுது நம்ம போய் ஃபர்ஸ்ட் உட்காந்து என்ன பண்ணிக்கூடாதுன்னா, சால்லாம் எடுத்து பிரியாணியில் வச்சு நல்லா காலி பண்ணாமல், மாறாக என்ன செய்யணும், வந்தவர்களை முதல்ல அழகான முறையில் கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் தான் உண்ண வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கும் நமக்கு படிப்பனையாக இருக்கிறாங்க. ஒரு முறை என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை புகட்டுகிறார்கள். தண்ணீரை குவாலையிலிருந்து ரசூலுல்லாஹ் ஊற்றுகிறார்கள். அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு குவாலையிலிருந்து ஊற்றும் பொழுது அதை எடுத்து மற்றவர்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, இன்ன சாக்கியல் கௌமி ஆகிருஹும் ஷுர்பன், ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி யார் நீரை புகட்டுகிறாரோ அவர் தான் கடைசியாக அவர்களில் அருந்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த விஷயமும் நமக்கு படிப்பனையாக இருக்குது. நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது, நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தும் பொழுது நம்ம சர்வ் பண்ணோம்னா கடைசியில் நம்ம சாப்பிடுமே தவிர நம்ம முன்னாடி போயிட்டு சாப்பிட்றது நல்ல பண்பு கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் விதிவிலக்குகள் இருக்கும் நண்பர்களே, சில நேரங்களில் விதிவிலக்குகள் இருக்கும். எப்படி விதிவிலக்கு, அவர் ரொம்ப வயசானவராக இருக்கிறாரு அல்லது அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்படி இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போவுமே நல்ல பசி இல்லை, தாங்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் கடைசியாக சாப்பிட்றது தான், கடைசியாக குடிக்கிறது தான் அவருக்கு சிறந்ததாக இருக்குது. இதுவே மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. அதன் பிறகு விருந்தாளிகளை அதாவது விருந்தாளிகளிடத்தில் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தலைப்பின் கீழே சில விஷயங்கள் நம்ம இப்போ பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு வசனத்தில் சூரத்துல் அஹ்ஸாப்ல ஒரு கட்டளையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்திருக்கான். என்ன கட்டளைனா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா அன் யுஅதன லக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் எப்படி போக வேண்டாம், அனுமதி இல்லாமல் நீங்கள் நுழைய வேண்டாம். அனுமதி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்குள் நீங்கள் நுழைய வேண்டாம். இல்லா அன் யுஅதன லக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டால் நீங்கள் நுழையுங்கள். அதே போன்று
இலா தஆமின் இல்லா அன் யுதன லக்கும் இலா தஆமின் கைர நாதிரீன இனா. இப்படிப்பட்ட நேரத்திலும் செல்ல வேண்டாம், உணவு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சீக்கிரமாகவும் என்ன செய்யாதீங்க, நீங்க போகாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை தடுக்கிறான். அழைப்பு இல்லாவிட்டால் நபி அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டாம். ரெண்டாவது என்ன, உணவு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலும் நீங்க நபி அவர்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டாம். வலாக்கின் இதா துஈது, ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்றால், உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபதுகுலு, நீங்கள் அவர்களுடைய வீட்டிற்கு செல்லுங்கள். ஃபஇதா தஇம்தும், அங்கு சென்று நீங்கள் உணவு அருந்திய பிறகு ஃபந்தஷிரு, அங்கிருந்து கலைந்து விடுங்கள். வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ், வேற ஏதும் பேச்சுகளில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை போக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். அதுக்கப்புறம் வசனங்கள் அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இவ்வாறு அதிக நேரம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தால் நீங்க செய்யக்கூடிய இந்த செயல் என்பது அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வேதனையை ஏற்படுத்தும். ஆனால் வெட்கத்தின் காரணமாக அதை உங்களிடத்திலே நபி அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன் கிடையாது, சத்தியத்தை எடுத்துரைக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்றான். அப்போ இந்த வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கு. அதே நேரத்தில் நமக்கும் இதுல வந்து என்ன இருக்கு, படிப்பினை இருக்கு. என்ன படிப்பினை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்திலிருந்து என்ன புரிஞ்சிங்க, நமக்கு என்ன படிப்பினை? முதல்ல என்ன விஷயம், அழைக்கப்பட்டால்தான் அழைப்புக்கு பதிலளிச்சு போகணும். சரியா? வைதா தஆக ஃபஅஜிப். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, வீட்டுக்கு அழைத்தால், விருந்திற்கு அழைத்தால் அழைப்புக்கு பதிலளிக்கணும், அழைக்கப்படாம செல்லக்கூடாது. ரெண்டாவது, சென்று எப்போ செல்லணும், சரியான நேரத்திற்கு செல்லணும், தவிர நேரத்திற்கு முந்தைய இதில் செல்லக்கூடாது. ஏன்னா ஹதீஸ் எந்த வசனத்தில் என்ன வந்திருக்கு, முன்கூட்டியே சென்று உணவு தயாராகி கொண்டிருக்கும் போது பாத்திரத்தையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்றான். கைர நாதிரீன இனா, முன்கூட்டியே சென்றால் என்ன ஆகும், சாப்பாடு எப்போ செய்வாங்க, எப்போ ரெடி ஆகும், அந்த மாதிரி வந்து சூழல் ஏற்படும். எனவே சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும். அழைப்பு விடுக்கப்பட்டால் செல்லணும், சரியான நேரத்திற்கு செல்லணும். சென்று விட்ட பிறகு தாவத் முடிஞ்சிடுச்சுன்னா, உணவை உட்கொண்டு விட்டோம் என்றால் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடணும், அங்கிருந்து சென்று விட வேண்டும். அவர் அனுமதி கொடுத்தா பிரச்சனை இல்லை. அதற்கு அவர் அனுமதி, அவர் தரப்புலேருந்து அனுமதி இல்லை என்று அவரை பற்றி நம்ம அறிகிறோம். ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறத ஒரு முகத்தில் வந்து ஒரு விதமாக அவருக்கு நமக்கு தெரிய வருதுன்னா, நம்மளே நல்ல முறையில் என்ன செஞ்சிடணும், அங்கிருந்து வந்துடணும் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல வானவர்கள் வந்து மனிதர்களுடைய தோற்றத்தில் வருகை தராங்க. சரியா? அப்போ அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்து விருந்தாளிகளை உபசரிச்சாங்க என்று குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்லியிருக்கான். அதில் நமக்கும் படிப்பினை இருக்கு. என்ன நடக்குது, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வானவர்கள் வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், வேதனையை இறக்குறான் வானவர்களை கொண்டு. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் ஓரின புணர்ச்சியில ஈடுபட்டாங்க. அந்த கேவலமான செயல் அல்லாஹ் என்ன செஞ்சா, அவர்களை அழிப்பதற்காக வானவர்களை இறக்கி வச்சா. அந்த வானவர்கள் அழகான ஆண்களாக வானவர்கள் வருகை தந்தாங்க. அங்க வருவதற்கு முன்னாடி அல்லாஹ் என்ன பண்றான்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு சுப செய்தியை சொல்லிட்டு போங்க என்று அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்துல அந்த வானவர்கள் அதாவது சாதாரண மனிதர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு போகும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கண்ணியப்படுத்தினாங்கன்னா, அல்லாஹ் வந்து அதை சொல்றான். ஹல் அத்தாக்க ஹதீஸு ஸைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன். நபியே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்த அந்த சங்கை மிக்க விருந்தாளிகளுடைய செய்தி உங்களை வந்து அடைந்ததா? இத்தஹலு அலைஹி, அந்த கண்ணியமிக்க விருந்தாளிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு சென்றார்கள். ஃபகாலு சலாமா, சென்று அவருக்கு சலாம் கூறினார்கள். இந்த வானவர்கள் என்ன பண்றாங்க, சாதாரண மனிதர்களாக சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சலாம் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோ கால சலாமுன் கௌமும் முன்கரூன், சலாமுக்கு பதில் சொல்லி தனக்கு மனதிலே சொல்லி கொண்டார், நமக்கு தெரியாத மக்களாக இருக்கிறார்கள் என்று மனதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எண்ணிக்கொண்டார். வெளிப்படத்துல நீங்க யாரு என்ன அப்படிலாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்கல. மாறாக சலாமுக்கு பதில் சொன்னாங்க, மனசுல எண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி நமக்கு தெரியாதவங்களாக வந்திருக்கிறாங்களே யாரு என்று மனதில் எண்ணிக்கொண்டார்கள். அதன் பிறகு என்ன செய்யறாங்க தெரியுமா, அதுதான் ரொம்ப படிப்பினை. ஃபராக இலா அஹ்லிஹி, வேகமாக தன்னுடைய மனைவி இடத்துல போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஃபஜாஅ பி இஜ்லின் சமீன்,
கொளுத்த காளை கன்றை பொறிச்சு கொண்டு வராங்க, சுட்டு கொண்டு வராங்க. என்ன செய்றாங்க? காளை கன்று, அதாவது கன்றுக்குட்டிய நல்ல பொறிச்சு சர்வ் பண்றதுக்காக கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சிட்ட பிறகு ஃபகர்ரபஹு இலைஹிம், கொண்டு வந்து தூரத்துல வைக்கல, மாறாக அவங்களுக்கு அருகில் சென்று வைக்கிறார்கள். வைத்து விட்டு சொல்கிறார்கள், கால அலா தகுலூன், நீங்கள் உண்ண மாட்டீர்களா என்று சொல்றாங்க. இதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல நமக்கு வந்து இவ்வாறு விளக்கி சொல்றான் இந்த விஷயத்தை. விருந்தாளிகளை நம்ம எப்படி கவனிக்கணும் என்று இதுல நமக்கு படிப்பினைகள் இருக்கு. சரியா? விருந்தாளிகள் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம அவங்கள அழகான முறையில் கவனிக்கணும். சிறந்த பொருளையே கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், எடுத்து கொடுக்கணும். நம்ம வீட்டில் எது சிறந்ததாக இருக்கோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம வந்து உணவுக்காக கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க, எது அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோமோ எது வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கோ அந்த இதை வந்து கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சூழல் சில பேர் இடத்துல இருக்கு. இது வந்து சிறந்தது கிடையாது, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் கிடையாது. சிறந்ததையே முற்படுத்தணும். ரெண்டாவது என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் எவர் அப்படிலாம் வந்து விசாரிக்கல. முஸ்லிம்களாக இருக்கிறாங்களா, மூமின்களாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து செய்யறாங்க. அதன் பிறகு பாருங்க, ஃபகர்ரபஹு இலைஹி, நெருங்க, அதாவது அந்த கொண்டு வந்த உணவை கொண்டு போயிட்டு தூரமாக வைக்கல, மாறாக அவங்களுக்கு கிட்ட கொண்டு போய் விற்கிறாங்க. ஏன் இதுல தூரமாக வச்சா அவங்க எப்படி எடுத்து சாப்பிடுவாங்க? கிட்ட கொண்டு போய் வச்சதும் இல்லாம இதை நீங்க எடுத்து சாப்பிட மாட்டீங்களா என்று அழகாக கேட்கிறாங்க. இதை உண்ண மாட்டீர்களா? என்ன அர்த்தம்? சாப்பாடு தட்டை கொண்டு போய் வச்சுட்டு இதை உண்ண மாட்டீர்களா என்ன அர்த்தம்? இதுல இருந்து எடுத்து உண்ணுங்க, எந்த இதுவும் இல்லாம கஷ்டப்படுத்திக்காம எடுத்து சாப்பிடுங்க என்று அழகான முறையில சொல்றாங்க. எனவே நாமும் நம்முடைய விருந்தாளிகளை அழகான முறையிலே அழகியதையும் முற்படுத்தணும். இன்னும் அழகான முறையில் அவர்களை அதாவது அழகான முறையில் அவரிடத்துல நம்ம விருந்தோம்பலை நம்ம வந்து நிறைவேற்றணும் என்பதை நம்ம கவனத்துல கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்புகிறாரோ, அல்லாஹ்வையும் மறுமையும் யார் ஈமான் கொள்கிறாரோ, ஃபல் யுக்ரிம் ஸைஃபஹு, தன்னுடைய விருந்தாளியை அவர் கண்ணியப்படுத்தட்டும். கண்ணியம் என்றால் என்ன? ஜாயிஸத்துஹு யௌமுன் வ லைலத்துன், விருந்தாளிக்குரிய கொடை ஒரு நாளாக இருக்கின்றது, ஒரு இரவு ஒரு பகலாக இருக்கின்றது. வதியாஃபத்து, விருந்து உபச்சாரம் என்பது 3 நாட்களை உடையது. ஃபமா பாததாலிக ஃபஹுவ சதகா, அதற்கு மேல் சென்று விட்டால் அது அவருடைய கணக்கில் தர்மமாக கருதப்படும். வலா யஹில்லு லஹு, இன்னும் விருந்தாளிகளுக்கு அனுமதி கிடையாது, யார் வீட்டுக்கு சென்று இருக்கிறார்களோ அந்த அவருடைய வீட்டிலே அவரை வந்து ஹத்தா வலா யுஹில்லு லஹு ஐயஸ்வி இந்தஹு ஹத்தா யுஹ்ரிஜஹு, அவருக்கு சிரமத்தை அளித்து நீண்ட நாட்கள் தங்கி இருப்பது விருந்தினர்களுக்கு சிறந்தது கிடையாது, அனுமதி அளிக்கப்பட்டது கிடையாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல என்ன சொல்லித்தராங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு செல்றோம்னா, விருந்தாளிகளாக செல்கின்றோம் என்றால் மார்க்கம் நமக்கு எவ்வளவு நாட்கள் வரைக்கும் இருக்க அனுமதிச்சிருக்கு? 3 நாட்கள் தான். அதுக்கு மேல அந்த யார் உபசரிக்கிறாரோ அவர் அனுமதி கொடுத்தாருன்னா நம்ம இருக்கலாம், அது அவருக்கு சதக்கா தர்மமாக கருதப்படும். ஆனா அதுக்கு மேல 3 நாட்களுக்கு மேல நமக்கு இருக்க அனுமதி இருக்கான்னு கேட்டா இல்ல, அவருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தொல்லைய தரமாறி நடந்து கொள்ள கூடாது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுல முதலாவது நாள் என்பது கொடையான நாளாக இருக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் நாள்ல கவனிக்கணும். விருந்தாளிகள் வந்து வீட்டுக்கு வந்து தங்குறாங்கன்னா, நம்ம உறவினர்கள் நம்ம சொந்தங்கள் வந்து தங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப என்ன செய்யணும்னா ரொம்ப நல்ல விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணணும். அடுத்த 2 நாட்கள் நம்ம சாதாரண விஷயங்களை அவங்களுக்கு நம்ம வந்து உபசரிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம மேல கடமை அல்ல, ஆனா நம்ம அல்லாஹ்வுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு உணவளிச்சோம்னா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா வந்து இருக்கக்கூடியவங்க சூழ்நிலைகளை பார்க்கணும், யாருக்கு எப்படிப்பட்ட சூழல் இருக்கும். குறிப்பாக இந்த காலத்துல ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு 3 நாட்களுக்கு மேல 3 நாட்கள் தங்குறதே முதல்ல சிரமமான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரியான நாட்கள்ல. அதுக்கு மேல நம்ம வந்து தங்குறதுனால அவருக்கு சிரமம் உண்டாகுதுன்னு நம்ம உணர்றோம்னா, அந்த உணர்வு வருவதற்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், கண்ணியமான முறையில கிளம்பிடணும். நம்ம அவருக்கு சிரமத்தை தொல்லைய தரக்கூடாது என்பதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும். சரியா? அப்போ இதுவரைக்கும் என்னென்ன படிச்சோம்? விருந்தாளிகளை எப்படி உபசரிக்கணும், ஈமானோடு விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது ஒன்றிணைத்து சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப விருந்தாளிகளை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் தான் யாரு யாரு உண்மையான மூமின். விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது ஈமான்ல உள்ள ஒரு அம்சம். கண்ணியப்படுத்துதல் என்றால் என்ன? அழகானவற்றையே முற்படுத்தணும், அழகான முறையில் அவர்களை உபசரிக்கணும். சரியா? வீட்டில் எது சிறந்த உணவாக இருக்கோ அதை கொண்டு விருந்தாளிகளை உபசரிக்கணும். இன்னும் விருந்தாளிகள் எந்த வீட்டிற்கு செல்கிறார்களோ அவர்களுடைய சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்றவாறு அங்கு தங்க வேண்டும். இன்னும் ஒரு குறிப்பிட்ட வக்துக்காக அதாவது பகல் தாவத்து அல்லது இரவு தாவத்து இந்த மாதிரி போயிருக்கிறாங்கன்னா அந்த நேரம் தாழ்த்து என்ன செய்யக்கூடாது, அங்கே போயிட்டு இருக்கிறது என்பது சிறந்தது கிடையாது என்ற அந்த விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த விருந்தோம்பல் அதாவது விருந்துபச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படி சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் விருந்துபச்சாரம் செய்தார்கள், எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் என்ற விஷயத்துல வரும்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கு. அன்சாரி சஹாபியினுடைய ஒரு விருந்தோம்பலை குறித்து அழகான ஒரு ஹதீஸ். என்ன நடக்குதுன்னா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நாள் வெளியே செல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு கேட்குறாங்க, மா அக்ரஜகுமா மின் புயூத்திக்குமா ஆதிசா, இந்த நேரத்திலே பகல் வேளையிலே உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் ஏன் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், பசியின் காரணமாக நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், எங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்திருக்கோம். அதை கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன வல்லதி நஃப்ஸி பியதிஹி ல அக்ரஜனி அல்லதி அக்ரஜகுமா, உங்களை எந்த விஷயம் வீட்டிலிருந்து வெளியாக்கியதோ அதே விஷயம் தான் என்னையும் வீட்டிலிருந்து வெளியாக்குச்சு. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோட வெளியில வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எளிமையை தேர்ந்தெடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ 3 பேரும் பசியோட இருக்கிறாங்க. எங்க போலான்னு அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு அன்சாரி சஹாபி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்து அங்க அழைத்துட்டு போறாங்க. அன்சாரி சஹாபி வீட்டுக்கு விருந்தோம்பலுக்கு பெயர் போனவர்கள் தான் அன்சாரி சஹாபாக்கள். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்சாரிகளை நேசிப்பது ஈமானில் உள்ள ஒரு அம்சம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்சாரி சஹாபி வீட்டுக்கு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அந்த வீட்டில் அன்சாரி சஹாபி அல்ல, அவங்களுடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வந்து பார்த்துவிட்டு மர்ஹபா வா அஹ்லா என்று அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறார்கள். வரவேற்ற பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இடத்துல கேட்குறாங்க, ஐன ஃபுலான், உங்களுடைய கணவர் எங்கே என்று கேட்க, எங்களுடைய கணவர் எங்களுக்காக தண்ணீர் இறைப்பதற்காக சென்று இருக்கிறார் என்று அவங்க பதில் சொல்ல, அந்த சமயத்தில் அவங்களுடைய கணவர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு வருகை தராங்க. அந்த அன்சாரி சஹாபி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ரசூலுல்லாவை பார்க்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து விட்டு ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாக ஆயிடுது. எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்கன்னா அல்லாஹ்வை அவர்கள் புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி விருந்தாளிகள் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று அந்த சஹாபி பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்மள எத்தனை பேருக்கு இந்த பண்பு வரும் என்று நமக்கு தெரியல. சரியா? விருந்தாளிகளை பார்த்து சந்தோஷப்படுவது இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம வந்து படிப்பினையாக பெறலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பேரித்த பழம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பேரித்தங்கொலையை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதுல 3 வகையான பேரிச்ச பழம் இருக்கு. நிறம் மாறாத பேரிச்ச பழம் இருக்கு, கனிந்த பேரிச்ச பழம் இருக்கு, செங்காய்களாக பேரிச்ச பழமும் இருக்கு. இந்த பேரித்த பழங்களை நீங்க சாப்பிடுங்க என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 சஹாபியும் என்ன பண்றாங்கன்னா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் எதை பிரசன்ட் பண்றாங்க, வீட்டுக்கு வந்தவங்கள முதல்ல எதை கொடுத்து வரவேற்கிறாங்க, உபசரிக்கிறாங்க, ஸ்வீட் இனிப்பை கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா உபசரிக்கிறாங்க. அப்போ இதுவும் நமக்கு படிப்பினை, இனிப்பை கொடுத்து நம்ம வந்து உபசரிக்கணும். அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா கத்தியை எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க, ஆட்டை வெட்டுறதுக்காக கத்தி எடுக்கிறாங்க அன்சாரி சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு சொல்றாங்க, பால் தரும் ஆட்டை மட்டும் என்ன செய்யாதீங்க, வெட்டாதீங்க, மற்ற ஆடை நீங்க வந்து வெட்டுங்க என்று சொல்ல, அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக ஆடு வெட்டப்பட்டு சால்னா செய்யப்பட்டு சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் வைக்கப்படுது. ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்றாங்க, வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடித்து விட்டு பிறகு சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி,
யாருடைய கரத்தில் இந்த முஹம்மதனுடைய ஆன்மா இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக லதுஸ் அலுன்ன அன்ஹாத நஈம் யௌமல் கியாமா. இந்த நியாமத்தை குறித்து வீட்டிலிருந்து வரும்பொழுது பசியோடு வந்தீங்க, இப்போ வயிறு நிரம்பி போறீங்க, இந்த நியாமத்தை குறித்தும் நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொன்னாங்க என்று சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கு. இந்த செய்தி எதை வெளிப்படுத்துது? நிறைய படிப்பினைகள் இந்த செய்தியில் இருக்கு. விருந்தாளிகளை உபசரிக்கணும். ஃபர்ஸ்ட் விருந்தாளிகளை வரும்போது வரவேற்று அமர வைக்கணும் வீட்டில். அதன் பிறகு என்ன செய்யணும்? அவங்கள பார்த்து சந்தோஷப்படணும். அவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாதுன்னா முகத்தில் வெறுப்பை காட்டிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர முகத்தில் சந்தோஷம் தான் நமக்கு ஏற்படணுமே தவிர நம்ம என்ன நினைக்கூடனா சாப்பிட்டு எல்லாம் காலி ஆயிடும் அப்படி நினைக்கக்கூடாது. மாறாக விருந்தாளிகள் சாப்பிட்றதுனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தான் ஏற்படுத்தி தருவான். நம்முடைய மார்க்கம் இந்த மாதிரியான மார்க்கம். அப்புறம் என்ன செய்கிறாங்க? ஸ்வீட்டை முற்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சிறந்த உணவை விருந்தாளிகளுக்காக முற்படுத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன புரிஞ்சுக்கிறோம்? அல்லாஹ் எல்லா அருட்கொடைகளை பற்றியும் நாளை மறுமை நாளில் நம்ம இடத்துல கேள்வி கேட்பா, விசாரிப்பா. எனவே அருட்கொடைகள் விஷயத்தில் நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது என்ப விஷயத்தை நம்ம படிப்பினையாக பெற்றுக்கொள்ளலாம். சரியா? ஆக இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இன்றைய அமர்வை நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறேன். என்ன விஷயம்னா, எப்படி உட்காந்து சாப்பிடணும், எந்த பொசிஷனில் உட்காந்து சாப்பிட்றது மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி லா ஆகுலு முத்தகிஅன், நான் சாய்ந்தபடி சாப்பிட மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சாஞ்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம சாப்பிடக்கூடாது. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட்டாங்க என்று செய்தி வரும்பொழுது சஹீஹ் முஸ்லிமுடைய செய்தி அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்இஅன் யஅகுலு தம்ரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, பேரித்தப்பழத்தை சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி பொசிஷனில், இப்போ நம்ம தொழுகைக்கு அத்தையாத்தில் உட்கார்றோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அத்தையாத்தில் உட்கார்றோம் பார்த்தீங்களா, அந்த பொசிஷனில் உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. அதாவது தன்னுடைய 2 கால்களையும் ஊண்ட வைத்துக்கிட்டு தன்னுடைய இருக்கையை கால்களுக்கு மேலே வைத்து உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க என்று இந்த செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு சுன்னத்தான முறை. யார் செஞ்சு காமிப்பீங்க? இந்த விஷயத்தை செஞ்சு காமிக்கிறீங்களா? இப்போ நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சு செஞ்சு காமிங்க. கீழே உட்காந்து செய்றீங்களா, மேலே உட்காந்து? அதாவது 2 கால்களை ஊண்டி, ஆமாம் திரும்பினாதான் தெரியும், திரும்பி கரெக்ட், இந்த பொசிஷன். சரியா? இது ஒரு பொசிஷன். அடுத்த இன்னொரு பொசிஷன் என்னன்னா, அதாவது தன்னுடைய இடது கால்கள் மீது உட்கார்ந்து வலது காலை நட்டு வச்சுட்டு உட்காரணும். இந்த மாதிரி பொசிஷன். இதுவும் ஒரு சுன்னத்தான ஒரு பொசிஷன் தான். அதுக்கப்புறம் முட்டி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வருது. முட்டி இல்லை, முட்டி போட்டு ஜஸா அலா ருக்குபத்தைன்னு வருது. ருக்குபானா முட்டிக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் குனிஞ்சுக்கிட்டு, இல்லை குனியது இல்லை, வெறும் முட்டி போட்டே சாப்பிட்ருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ ஜஅலனி. அப்போ ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு விஷயம் ஹதியாவாக வழங்கப்படுது. அதை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, ஃபஜஸ்ஸா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ருக்குபத்தை, தங்களுடைய 2 முட்டிகளை கொண்டு ஊண்டி என்ன செஞ்சாங்கன்னா அந்த பொருளை சாப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு காட்டு அரபி கேட்கிறாரு, இது எந்த மாதிரி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜஅலனி அப்தன் கரீமா, அல்லாஹ் என்னை சங்கமிக்க அடியானாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறானே தவிர அல்லாஹ் என்னை ஒருபோதும் பெருமை அடிக்கக்கூடிய ஒரு கெட்டவனாக மோசமானவனாக அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை என்று சொன்னாங்க. அப்போ சாப்பிட்றதுல கூட நம்ம பெருமை அடிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. 2வது, இந்த பொசிஷன் எல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நம்ம ரசூலுல்லாஹ் எப்படி சப்பளங்கால் போட்டு உட்கார்றது சொல்லி தரப்படலை. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த இந்த பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பொசிஷன் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம எப்படி உட்காரக்கூடாதுன்னா, ரொம்ப நிம்மதியாக உட்காந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரி உட்காரக்கூடாது. இப்படி உட்காந்தா என்ன செய்ய முடியும்? அதிகமாக சாப்பிட முடியுமா? நம்மளுடைய கால் நமக்கு ஒத்துழைக்காது, அல்லது வயிறு நசுங்கும். ரசூலுல்லாஹ் நமக்கு அதை தான் வெளிப்படுத்துறாங்க. ஒரு மூமின் என்பவன் எப்படி சாப்பிடுவான்? ஒரு குடல்ல சாப்பிடுவான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போன வாரமே படித்தோம். சில நேரங்களில் என்ன பண்ணிக்கலாம்? வயிறு முட்டை
சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மேக்சிமம் நம்மளுடைய இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த முறையெல்லாம் அப்படிதான் வந்து இருக்கு. ரொம்ப நிம்மதியாக உட்கார்ந்து வந்து அதிகமாக சாப்பிட்றது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட விஷயமாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது சுன்னத்தான முறை. இதை பேணினோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நன்மை கிடைக்கும். நம்ம மற்ற பொசிஷனில் உட்காந்து சாப்பிட்றோம். நம்ம வழக்கமாக எப்படி உட்காந்து சாப்பிட்றோம்? சப்பளங்கால் போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றோம். அவ்வாறு சாப்பிட்றது ஹராமான்னு கேட்டால் ஹராம் அல்ல. ரசூலுல்லாஹ் நமக்கு காண்பித்த அந்த முறையில் அது வராது என்று நம்ம வந்து புரியணும். சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் சுன்னத்தான முறையை நம்ம தவிர்த்து கொண்டோம் என்று அது வந்து அர்த்தம் வரும். எனவே சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், இப்போ நம்ம சும்மா ஒரு நாஸ்டாலாம் சாப்பிட்றோம், கொஞ்சமாக சாப்பிடும் பொழுது சுன்னத்தான முறையை பேணி நம்ம சாப்பிட முயற்சி பண்ணுவோம். நமக்கு நன்மை இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் கண்டிப்பாக. ஆக இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் எந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.